ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்று தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிப்போம். 4ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலர் சபை இந்த சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனின் சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போவோம் என்று. அப்போ சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். சபை எடுத்து கொள்ளப்படும்படியாக தேசத்தில் நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது தேசத்துக்கு தேச விரோதங்கள், ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன் அடையாளமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அது அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். ஆயத்தம் எப்படி என்றால், வேதம் தேவன் நம்மளை அழைத்தவர் எப்படி இருக்கிறார் என்றால், அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்திற்கே நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்மளை அழைத்தவர் பரிசுத்த வாழ்க்கை ஜீவிக்க வேண்டும். நம் கண்களில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், நடையில் பரிசுத்தம். நாம் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். யோபு சொல்றாரு, என் பிள்ளைகள் ஏதாச்சும் பாவம் செய்திருப்பார்களானால் என்று சொல்லி பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு அவர் ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நீங்களும் குடும்பமாய் நாம் சபை பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ரெண்டாவது பார்க்கிறோம், நாம் பரிசுத்த ஆவியானவரையும் தேவனையும் அசட்டை பண்ணக்கூடாது. நிறைய பேர் தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள், ஆராதனை அசட்டை பண்ணுகிறார்கள், வசனத்தை அசட்டை பண்ணுகிறார்கள், ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை முன்னேறி செல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் முன்னேறி செல்ல வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து நாம் ஆயத்தப்பட வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறார், நீங்கள் அன்பிலே பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய், சபையில் அன்பாய், குடும்பத்தில் அன்பாய், பிள்ளைகள் மத்தியில் அன்பாய் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள் அன்பாய் வாழ வேண்டும், அன்பாய் ஜீவிக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுது நாம் ஆயத்தமாய் இருப்போம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாரத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் நிறைவான நன்மை தருவார். God bless you.